எல்லாருக்கும் வணக்கம். சல்லியர்கள் படம் பார்த்தேன், அதை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ சல்லியர்கள் இந்த படம் ஈழப்போராட்டத்தை டைமில் பங்கேற்ற மருத்துவ டீமை பற்றி பேசியிருக்கு. அவங்களுக்கான அந்த போராட்டம், அதனுடைய வழி, அதை பற்றிலாம் அந்த படம் பேசியிருக்கா அப்படின்றது நான் அதுக்குள்ளே வரல. அதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்த, இதுக்கு முன்னாடிக்கிற விஷயத்த நான் சொல்லிவிட்டு கடைசியாக நான் அதுக்கு வரேன். அந்த ஈழப்போராட்ட காலத்தில் ஒரு மருத்துவ குழுன்றது ஒரு மருத்துவமனையில் மட்டும் இல்லை, அவங்க தென்னந்தோப்புலேயும் பல இக்கட்டான சூழ்நிலையிலையும் பங்கர்கள் அமைச்சு அதுக்குள்ளே வந்து காயம்பட்ட காயம்பட்ட வீரர்களுக்கு வந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க. பல பேரை பல விதமாக காப்பாற்றிருக்காங்க. அதனுடைய வரலாறு கேட்குறப்பெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னா, இப்படிலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க முடியுமா, இந்த ரிஸ்க் எடுத்து வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை துணிஞ்சு எடுத்து அவங்க மருத்துவ ஃபீல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல வேறு புது முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுலாம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ அதை வச்சு அவங்கள காப்பாற்றணுன்ற மைண்ட் செட்டை மட்டும் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பல நேரத்தில் அனஸ்தீசியா கொடுக்க முடியாமல் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போல்லாம் டாக்டர்ஸே அழுதுகிட்டே வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கத்துவாங்க இல்லையா, அந்த கத்துறப்ப அவங்களுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு வாயில் கட்டையை வச்சு அழுத்திடுவாங்களாம்மா. சில பேர் கத்தி மயக்கமாயிருவாங்களாம்மா. அதவே பயன்படுத்தி சில பேர்லாம் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. இறுதி போகிற டைமில் முள்ளிவாய்க்காலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 100கணக்கான வீரர்கள் வந்து கை கால்கள் இழந்து, பொதுமக்கள்லாம் அதில் இருந்திருக்காங்க. அவங்க கை கால்கள் இழந்து ஆபத்தான நிலைமையில் இருந்திருக்காங்க. அங்கே தொடர்ந்து வந்து சிங்கள ராணுவம் வந்து அவங்க மேலே குண்டு மழை பொழிஞ்சிட்டே இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அந்த மருத்துவர்களுக்கு தேவையான மருந்து உபகரணங்களோ இல்லை மருந்துகளோ கிடைக்கல. அந்த டைமு ஒரு சிறுவனுடைய காலை வந்து வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. அந்த டைமு அவங்க அனஸ்தீசியா கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அந்த பையன் அந்த வலியில் கத்தி அவனால் முடியாமல் அந்த வலியோட உச்சத்துக்கு போய் மயக்கமானதில் அவனுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அது இன்றைக்கி வலியுமே பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்களாம். அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணு அவங்க வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துருக்காங்க. அவங்கள காப்பாற்றியே ஆகணும், அவங்களுக்கு பிரசவம் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அந்த குண்டுகள் வந்து சுற்றியோரம் வெடிச்சுட்டே இருந்திருக்கு. அங்கே பங்கருக்குள்ளே வச்சு அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து உடனடியாக அவங்கள காப்பாற்றி அவங்க இடத்த மாற்றின விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுதாங்க. இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் மக்களோட நின்ன முக்கியமான மருத்துவர்களை பேர் சொல்கிறேன் நான். டாக்டர் இளஞ்செழியன், டாக்டர் சத்தியமூர்த்தி, டாக்டர் வரதராஜா, இவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக சொல்கிறாங்க. டாக்டர் இளஞ்செழியன் ஒரு தற்காலிக ஹாஸ்பிட்டல் மேலே வந்து குண்டு மலை பொழிகிறப்ப அறுவை சிகிச்சை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அங்கேருந்து இவங்க தப்பிச்சு போக வேண்டிய சூழ்நிலை. ஆனாலையும் நான் அந்த நோயாளி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த குண்டு மலை நடுவே அறுவை சிகிச்சை பண்ணி முடித்து அதை வெற்றிகரமாக சக்ஸஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போயிருக்கார் அவர். அதே மாதிரி பெண் செவிலியர்லாம் பார்த்திங்கன்னா ரத்தம் சொட்ட அவங்களே அடிபட்டுருப்பாங்களாம்மா. அந்த டைமில் மக்களுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு வந்து அவங்க வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அடிபட்டவங்களுக்கு ரத்தம் ஏற்றணும், ஆனால் அப்போலாம் ரத்த வங்கி கிடையாது, ரத்தத்தை சேமித்து வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மருந்து எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அதை சுத்திகரிக்க கூட நேரம் இல்லாமல் உடனே வந்து நோயாளிக்கு வந்து அவங்க அதை வந்து ஏற்றிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, நமக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. ஆனால் இவங்களை காப்பாற்றியே ஆகணுன்ற சூழ்நிலையில் அதை வந்து அவங்க துணிஞ்சு எடுத்துருக்காங்க அந்த வேலையெல்லாம். அதே மாதிரி அந்த இறுதி யுத்தத்தில் ஒரு அப்பா 8 வயசு பையனை தூக்கிட்டு ஓடியாந்துருக்காரு. அந்த பையனுடைய வயிற்றில் வந்து ஒரு இரும்பு கம்பி வந்து ஏறி இருக்குது. அப்போ டாக்டருக்கு வந்து எமர்ஜென்சியில் வந்து அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறப்ப அந்த பையன் வந்து அந்த டாக்டரை கைப்பிடிச்சு சொல்லியிருக்கான். இத்தனைக்கும் அந்த பையனுக்கு அவன் குடல் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. அப்போ கூட அங்கிள் என் தங்கச்சி காப்பாற்றுங்க, என் தங்கச்சி உயிர் எப்படியாவது நீங்கள் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அழுதுருக்கான். அந்த இடம்லாம் வந்து ரொம்ப ஒரே கூடிய விஷயமாக தான் நான் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அந்த இடம்லாம். எனக்கு சில நேரத்துலலாம் மன ரீதியாகவே வந்து அந்த மெடிக்கல் டீம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படின்னா 10 பேர் ஒரே டைமில் வந்து ஆபத்தான சூழ்நிலை வருவாங்களாம்மா. ஒரே ஒரு மருந்து தான் இருக்காம்மா. அப்போ அவங்க யாரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்ட சம்பவமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யுத்த காலத்தில் குளுக்கோஸ் பெருசாக கிடைக்காதம்மா, நீர் சத்து குறைபாடெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க இறந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இளநீர் இருக்கு இல்லையா, அந்த இளநீரை வடிகட்டி அதை வந்து ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி காயத்துக்கு அந்த காயத்துக்கு சுச்சர் நூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சுச்சர் நூல்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த காயத்தை வந்து தைப்பாங்க. அதுவும் சில நேரத்தில் பற்றாக்குறை ஆயிருமாம்மா. அந்த பற்றாக்குறை டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மீன்பிடி வலை நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை சுத்தப்படுத்தி அது மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அது வலி ரொம்ப பொறுக்க முடியாத வலி தான். ஆனால் எப்படியாவது வாழ்ந்தாகணும், நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போய் ஆகணுன்றதில் அவங்க எல்லாருமே வந்து முனைப்பாக இருந்ததுனால தான் அந்த வலி அவ்வளோ வலியை அவங்களாம் பொறுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே நம்ம கேட்குறப்பே நமக்கு
சாதாரண விஷயமா நம்ம புத்தகம்லாம் ரொம்பவே மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிறுவன் சாவு நோக்கி போயிட்டுருக்கான். அந்த பையன் அப்போ எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க ஆக்சுவலாக அவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. அதை அந்த பையன்கிட்ட சொன்னால் அவனால் தாங்க முடியாது சொல்லிட்டு அவனை வந்து மடியில் போட்டுக்கிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இங்கே தான் இருக்காங்க அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை திரும்பி பாட்டு பாடிட்டே இருந்திருக்காங்க. அந்த பையன் வந்து இறந்துட்டானாம்மா. அவன் இறந்ததை உடனே அவங்க அதை தாங்காமல் அழுதுகிட்டே இன்னொரு பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடின கதைலாம் நிறைய இருக்குது அதில். அதே மாதிரி காயங்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் ஸ்பிரிட்டு கிடைக்காதாம்மா. அப்போ சென்ட் பாட்டில் இருக்குல்ல, அந்த சென்ட் பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணி அவங்க வந்து காயத்தை க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கு. அந்த வலி அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் அவங்க கத்தில் அங்கே இருக்கிற டாக்டருங்களே வந்து பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க. பகல் நேரத்தில் பெரும்பாலும் இடத்துல குண்டு வச்சு நடந்துகிட்டே இருக்குமாம்மா. அதனால் பெரும்பாலும் ஆப்ரேஷன் நைட்டில் தான் நடப்பாங்களாம்மா. நைட்டில் கரண்ட் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த டார்ச் லைட்டு அப்புறம் வந்து செல்ஃபோனில் இருக்கிற லைட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம்மா. அதுலேயும் வந்து பேட்டரி திருந்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ ஆஃப் பண்ணி அந்த ரத்தத்துடைய வாசனையை வச்சு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க. யுத்த காலகட்டத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி அவங்களை அந்த குழந்தைய எடுக்கணும், அவங்களை காப்பாற்றி அவங்களோட சூழ்நிலையில் ரத்தம் கிடையாது. அப்போ என்னன்னா டாக்டர் வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு அந்த ரொம்ப ரேர் ரத்தம் நம்ம கொடுக்குது. அந்த ரத்தம் வந்து டாக்டர்கிட்ட மட்டும் தான் இருந்திருக்கு. உடனே அவர் ஒரு பக்கம் ரத்தத்தை ஏற்றிக்கிட்டே இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு அவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம எங்கேயா கேள்விப்பட்டிருப்பான்னு கூட தெரியாது. அந்த காட்சியெல்லாம் நமக்கு நினைக்கிறப்ப படிக்கிறப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி நமக்கு என்ன சொல்கிறதா அப்படி என்ன அதாவது அவங்களுடைய அர்ப்பணிப்புக்கு வந்து அளவில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அர்ப்பணிப்போடைய உச்சபட்சமாக தான் நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் அது படிக்கிறப்ப அப்படி இருந்துச்சு. எனக்கு அது சில நேரத்துலலாம் சாப்பாடு இல்லாமல் தண்ணி கூட இல்லாமல் 48 மணி நேரம் வந்து தொடர்ந்து பல பேருக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு டைமு அந்த குண்டு மலை பொழிகிற இடத்துல ஒரு வீரருக்கு வந்து அடிபட்டு வயிறுக்கு அந்த அடிபட்டு குடல் கிழிஞ்சு வெளியே விழுந்துட்டுக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு செவிலிய பெண்ணு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த குடலை வந்து உள்ளே எடுத்து போட்டு அழுத்தி பிடிச்சி அவரை எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் பாதிக்கப்பட்ட இப்போ பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி கொடுத்துட்டு இவங்க வந்து ஏதோ கிடைக்கிற கஞ்சி தான் எடுத்து குடிச்சிட்டு அப்படிலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இவங்க உடம்பு ட்ரெஸ்ஸு மேலே இந்த நோயாளிகளுடைய ரத்தம் சீல் இதெல்லாம் வந்து படிஞ்சிட்டு இருக்குமாம்மா. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கூட தண்ணி கிடைக்காதாம்மா சில நேரத்தில். அந்த இடத்துல சூழ்நிலையும் கரெக்டாமே தான்மா. அதோட சில நேரத்தில் படுத்து தூங்கியிருக்காங்க. அதோடய சில நேரத்தில் அவங்க வந்து அப்படியே கண்டினியூஸாக ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இதில் முக்கியமாக என்னென்னா ஹாஸ்பிட்டலில் பல நோயாளிங்க வந்து அதாவது பேஷண்ட்டுங்க எமர்ஜென்சி சூழல் அடிபட்டவங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து சாவர நிலைமையில் இருக்கப்போ அந்த வலி தாங்க முடியாது கத்தி கதறுவாங்களாம்மா. அப்போ செவிலியர்கள்லாம் போயிட்டு அவங்க மெடிக்கலில் படுக்க வச்சு பாட்டு பாடி தலை கொதி விட்டு நீ வந்து தூங்குராஜான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்பே பல பேர் அவங்க மடியில் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. இதோட கொடுமை என்னன்னா ஒரு செவிலியர் வந்து உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே இடமும் இல்லை. அங்கே வெளியிலேருந்து கூட்டார ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவிலியருடைய சொந்த தம்பி. அவங்களால தாங்க முடியல. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டே இருக்கிறப்ப அவங்க தம்பி வெளியில் இறந்து போயிருக்கான். அதே மாதிரி சிங்கள இராணுவத்தில் அடிபட்ட ஒருத்தனுக்கு இவங்களே வந்து ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து கண்ணு திறந்து பார்க்குறப்ப புலிகள் வீரர்கள்லாம் நிற்கிறப்ப பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்துட்டானாம்மா. பயப்படாத, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டோம், நீ ஒரு நோயாளி, உன்னை காப்பாற்றுறது கடமைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் காரணம் கிடையாது. இப்போ நம்ம இங்கே ஒருத்தனை காப்பாற்றிருக்கோம். இந்த செய்தி அங்கே இருக்கிற சிங்களத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சார்ந்த ஒரு வீரனை அவங்க காப்பாற்ற மாட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு அந்த இறக்க குணம் வராமல் போயிருமா அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அதை செஞ்சுருக்காங்க. அவங்க யுத்த காலத்தில் போர் நடந்துகிட்டே இருக்கும். அப்போல்லாம் தொடர்ந்து இவங்க வந்து அந்த இராணுவ வீரர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அடிப்பட்டவங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ அவங்க குழந்தைங்க கூட பார்க்க முடியாத பக்கத்து குழியில் அவங்க குழந்தை அழுதுட்டுருக்குமாம்மா. அதை வந்து வேறு வழி இல்லாமல் கதவை லாக் பண்ணி விட்டு இவங்க கண்டினியூஸாக கண்ணு முழிச்சு இவங்களை காப்பாற்றிட்டே இருந்த சம்பவம்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தப்பிச்சு போயிருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கிற பேஷண்ட்டுங்களாம் தப்பிக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த சூழ்நிலையில் இருக்காங்க. அடிப்பட்டவங்க எல்லாருமே கை கால் பண்ணவங்க எந்திரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க என்னுடைய பேஷண்ட்டு நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே இறந்த சம்பவங்களும் நிறைய உண்டுவாங்க. வானொலி தகவல் தப்பிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 20-30 அடி ஆழத்தில் குழி நோண்டி அதுக்குள்ளே வந்து பங்கருக்குள்ளே இவங்க பக்காவோட செட்டப்போட நல்லா எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டியோட சில இடத்துலலாம் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. அந்த கிருமி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக
பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் போட்டு அதை பக்காவாக அது பேக் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஜென்ரேட்டர் போட்டால் சத்தம் வந்துடும் சொல்லிட்டு அதுக்கும் சைலன்சர்லாம் செட் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியோடலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பங்கருக்குள்ளே காயமடைஞ்ச போராளிகளும் மக்களை கொண்டு வரப்போ ஒரு பாதுகாப்பான உணர்வு அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பூமி தாயோடைய கருவறைக்குள்ளே நாங்கள் இருந்தது மாதிரி நாங்கள் அந்த இடத்துல ஃபீல் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி இருந்துச்சு. அங்கே இருக்கிற வந்து செவிலியர்கள் எல்லாம் வந்து எங்களை பார்த்துட்டாங்க அப்படி சொல்லி அவங்கள சொல்லியிருக்காங்க. இப்படி ஈழத்து மருத்துவர்கள் செஞ்ச எல்லாமே வார் மெடிசின் ஒரு பாடமாகவே இன்றைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய பங்களிப்பும் அர்ப்பணிப்பும் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் இது எதுவுமே அந்த படத்தில் எனக்கு எந்த உணர்வுமே கொடுக்கல. ஒரு உணர்வற்ற ஒரு குயிலாக தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. மேதாக படம் நான் இவருடைய டைரக்டர் கிட்டோடைய முன்னாடி படம் மேதாக படம் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் ஒரு உயிர் இருந்துச்சு, அது ஒரு ஆன்மா இருந்துச்சு. அது நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒரு வலி கிடச்சிச்சு. அந்த வலி, அந்த பெயின், அந்த வலி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இதில் எந்த ஒரு உணர்வுமே இல்லை. எது எடுக்கணுமேன்ற மாதிரி எடுத்து வச்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னும் கூட நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆனால் ஒரு படம் இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றுமே இவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் எதுவுமே அவங்க ஒன்று கூட கடத்தாமல் எதுவும் கடமைக்கு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. உணர்வே இல்லை அந்த படத்தில். எந்த உணர்வுமே நமக்கு வரல, எந்த பாதிப்பும் வரல. இதை எப்படி நம்ம வந்து ஒரு படமாக கன்சிடர் பண்ண கூட எனக்கு தெரியல. எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து வார் டைம்லாம் வந்து நமக்கு சிடிஸ்லாம் கிடைக்கும். அந்த சிடிஸ்லாம் பார்க்குறப்ப அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும், அந்த மக்களுக்கான கஷ்டத்தெல்லாம் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அது பார்க்குறப்ப நம்மளால் தாங்க முடியாது. அந்த வலியும் அந்த வேதனையும் அந்த உணர்வும், இந்த உணர்வுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வு மூலிமா தான் நீங்கள் கடத்த முடியும். அந்த பெயின் தான் நமக்கு முக்கியம். அந்த பெயின் இருந்தால் மட்டும்தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது காலம் கடந்தும் மனசில் நிற்கும். அவனுக்கு அந்த வலி கொடுத்துட்டே இருக்கும். அவனுக்குள்ளே வந்து இப்படிலாம் நமக்காக கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களா, இப்படிலாம் மக்கள் வந்து போர்க்காலத்தில் வந்து இப்படி இவ்வளோ இந்த மருத்துவர்களுடைய வேலை இருந்திருக்கா, இவ்வளோ பேர் போராளிகள் நமக்காக இப்படி தியாகம் பண்ணிட்டு போயிருக்காங்கன்றது தெரியும். இவங்க எல்லாத்தையுமே வந்து அது ஏதோ ஒரு டேக் டிசின்ற மாதிரி எடுத்து வச்ச மாதிரி எனக்கு தெரியுது. அது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆனிச்சு. ரொம்பவே எனக்கு ஒரு மன வருத்தமாக இருந்துச்சு. நீங்கள் படம் பாருங்கள். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு இவ்வளோ வரலாறு இருக்குது, இவ்வளோ வழியிலான கதைகள் இருக்குது. இந்த கதைகளில் 1% நீங்கள் காமிச்சிருக்கலாம், காட்டல. தேங்க்யூ.